السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 411. இந்த பாடத்தில் பாபு இஸ்திஹபாபி தக்தீமில் யமீனி ஃபி குல்லி மா ஹுவ மின் பாபி தக்ரீமி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளில் மென்மேலும் பரக்கத்தானதாகவும் சகீனத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாதுஸ் ஸாலிஹீனுடைய பாடத்தில் இந்த பாட தலைப்பு என்பது வலதை முற்படுத்துங்கள், இடதை பிற்படுத்துங்கள் என்பதாக அமையக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இந்த தலைப்பு வலது, அதாவது நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்யறேன்னு சொன்னா வலதை முற்படுத்த வேண்டும், அதாவது வலது கையை முற்படுத்த வேண்டும், வலது காலை முற்படுத்த வேண்டும், வலது புறத்தை முற்படுத்த வேண்டும். அதுவே அந்த இடது கரத்தை நம்ம பிற்படுத்ததான் செய்ய வேண்டும் நல்ல காரியமாக இருந்தால். அதுவே அசுத்தமானதாக இருந்தால் இடதை தான் முற்படுத்தணும், வலதை பிற்படுத்த வேண்டும். அப்படியே மாறி வரும். அப்ப இதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இந்த பாடத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பாட தலைப்பை இதற்கு முந்தைய பாடத்திலேயே முழுமையாக நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த பாடத்திற்கு தோதுவாக முஸன்னிஃப் அவர்கள் சில குர்ஆன் ஆயத்துக்களை நமக்கு இங்கு கொண்டு வருவார்கள். அந்த ஆயத்துக்களுக்கான அர்த்தத்தையும் தர்ஜுமாக்களையும் இப்ப நம்ம பார்ப்போம். قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ. இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன? ஃபஅம்மா, அறிந்து கொள்ளுங்கள், மன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய கரங்களில், யாருடைய வலது கரத்தில் அவர்களுடைய அந்த ஏடு என்பது கொடுக்கப்பட்டதோ அவர்களாகிறவர்கள், ஃபயகூலு, அப்பொழுது அவர்கள் சொல்வார்களாம், ஹாஉம் குரஉ, இதோ நீங்கள் ஓதுங்கள், கிதாபஹு, தங்களுடைய கிதாபுகளை நீங்கள் ஓதுங்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். இப்போ கிதாபுன்னு சொன்னா என்ன கிதாபு? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லப்படக்கூடிய நன்மைகளுக்கான ஏடு. அதுல எல்லாமே எழுதியிருக்கும். அது ஒரு ப்ராப்பர் லிஸ்ட். அதுல நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன நன்மைகள் செய்தோம், எல்லாவற்றையும் எழுதி தரக்கூடிய ஒரு பதிவேடு. அந்த பதிவேடு தான் அல்லாஹ் சொல்றான் கிதாபுன்னு. அப்ப யாருடைய வலது கரத்தில் அது கொடுக்கப்பட்டுச்சோ, அப்ப வலது கரத்துல கொடுக்கப்பட்டுச்சுன்னா அவர்கள் வெற்றியாளர்கள். இடது கையில் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் தோல்வியாளர்கள். அவர்கள் நரகவாசிகளாக ஆகிவிடுவார்கள். அவர்கள் கடும் வேதனைக்குள்ளாகி விடுவார்கள். அப்போ வெற்றியாளர்களுடைய கையில் அல்லாஹு தஆலா வலது கையில் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அதுதான் வெற்றியாளர்கள் என்ற அர்த்தமே அவர்களுக்கு. இப்ப வலது கரத்துல கொடுத்த உடனே அந்த வலது கரத்தில் தன்னுடைய ஏடுகளை வாங்கி அந்த அடியான் சந்தோஷத்துல சொல்வானா, ஃபயகூலு, அப்பொழுது அவன் சொல்வான், ஹாஉம், ஹாஉம் சொன்னா இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் அர்த்தம் வைக்கலாம். ஹாஉம், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்து இக்ரஉ, நீங்கள் ஓதுங்கள், ஓதிக்கொள்ளுங்கள், கிதாபி, கிதாபி, அதாவது எங்களுடைய, அதாவது தன்னுடைய அந்த கிதாப் இருக்குமா இல்லையா, அந்த ஏடை, என்னுடைய ஏடை நீங்க படிங்க அப்படின்னு அவர் சந்தோஷமா சொல்லக்கூடியவனா இருப்பான். இதோ என்னுடைய ஏடு அல்லாஹ் வலது கரத்துல கொடுத்துட்டான், நான் வெற்றியாளன், எனக்கு எந்த கவலையும் கிடையாது, அதனால என்னுடைய ஏடுகளை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், இதோ என்னுடைய ஏடு, என்ன வேணா படிச்சுக்கோங்க அப்படின்னு தைரியமாக சந்தோஷத்தினுடைய கூச்சலில் மனிதன் சொல்லக்கூடியவனாக இருப்பான். அப்ப அதுவே இடது கையில வாங்கினவன் என்ன பண்ணுவான்? அவர்கள் கூனி குறுகி போவார்கள். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அந்த ஏடை வாசிப்பதற்கான சக்தி அவங்களுக்கு இருக்காது.
தயக்கம் இருக்கும். நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சுட்டோமே, இது எல்லாரும் முன்னாடி படிச்சா நம்ம கேவலப்பட்டுருமே என்ற தைரியம் என்ற ஒரு பயம் இருக்கும் அவருக்கு. ஆனா அதுவே வெற்றியாளர்களுக்கு தைரியம் இருக்குமா இல்லையா? நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் ஆகக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்தாக இருக்கின்றது. அல் ஆயாத் இந்த ஆயத்துகளாகிறது. அல் ஹாக்கா 19 சூரத்துல் ஹாக்காவுல 19வது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்றாங்க. இப்ப இந்த ஆயத்தை முசன்னிஃப் அவர்கள் இங்கு கொண்டு வர காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் வலதுகரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப வலதுகரம் என்பது ரொம்ப சிறப்புக்குரிய கரம். அதுதான் சங்கைக்கான கரம் என்பது நம்ம இதன் மூலமா விளங்குது. அப்ப எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுதும் வலது கரத்தால் நீங்கள் செய்யுங்கள் என்பதை வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு கருத்தும் இந்த ஆயத்தில் உள்ளடக்கி இருப்பதால் தான் இந்த ஆயத்தை முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, فأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة என்று ஒரு ஆயத். இந்த ஆயத்திற்கான அர்த்தத்தை பாருங்க. ஃபஅஸ்ஹாபுல் மைமனதி, எனவே அந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர்கள், வலதுபுறத்தை சார்ந்தவர்கள், மா அஸ்ஹாபுல் மைமனதி, அந்த வலதுபுறத்தை சார்ந்தவர்கள் எவ்வாறு உள்ளவர்கள் தெரியுமா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல அர்த்தத்தை சொல்றாங்க. அல்லாஹுடைய அரிசிற்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தமும் கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக படைக்கப்பட்ட சில சந்ததிகளை அல்லாஹ் எழுப்பினான் இல்லையா? படைக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய முதுகத்தன்றுக்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அஸ்ஹாபுல் மீன் என்று சொல்கிறார்கள். இப்ப பொதுவான கருத்து எடுத்துக்கொண்டால் மேலே சொல்லப்பட்ட அதே கருத்தையும் இங்கு வைத்துக் கொள்ளலாம். வலது கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்ப அந்த வலதுபுறத்திற்கு சொந்தக்காரர்களாகிறவர்கள் மா அஸ்ஹாபுல் மைமனா. இந்த மா என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு, அதாவது ஒரு சுப செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மா. சொல்லுமா இல்லையா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, அவருடைய சிறப்பு எவ்வளவு தெரியுமா, அவர்கள் கிடைக்கக்கூடிய பலாபலன் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அந்த எவ்வளவு என்ற வார்த்தை வருதா இல்லையா? அந்த அர்த்தத்தை புதிந்ததாக ஒரு ஆச்சரியமும் ஒரு அதிர்ஷ்டமும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த ஒரு மா என்ற வார்த்தை என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப மா அஸ்ஹாபுல் மைமனா, அந்த வலது கரத்தில் அந்த ஏடு கொடுக்கப்பட்டவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் தெரியுமா, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவு தெரியுமா, அவர்கள் சுவனவாசிகள், அவர்கள் சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் தெரியுமா, அவர்கள் சுவனத்தில் எவ்வளவு இன்பங்களை கொடுக்கப்படக்கூடியவர்கள் தெரியுமா என்றெல்லாம் சொல்லப்படக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறையில காட்டுகிறான். அடுத்து வஸ்ஹாபுல் மஷ்அமதி, இன்னும் இடதுபுறத்தை சார்ந்தவர்களாகிறவர்கள் மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, அந்த இடதுபுறத்தை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா என்று சொல்லப்படும். இந்த மா அப்படியே மேலே உள்ளதற்கு அப்படியே அக்ஸாக வரக்கூடிய, ஆப்போசிட்டாக வரக்கூடிய மா. மேல சொல்லப்பட்டது ஆச்சரியமான மானா, இது அதாபுக்கான மா. அல்லாஹ் பாதுகாப்பான. அந்த இடதுபுறத்தில் இடது கையில் அந்த ஏடுகளை கொடுக்கப்பட்டவர்கள் மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, அந்த இடதுபுறத்திற்கு சொந்தக்காரர்கள் எத்தகையவர்கள் தெரியுமா, அவர்கள் வேதனை எவ்வளவு இருக்கும் தெரியுமா, அவர்கள் நரகத்தில் எப்படிப்பட்ட வேதனைக்கு ஆளாக்கப்படக்கூடியவர்கள் தெரியுமா என்ற அர்த்தத்தை பொதிந்ததாக இருக்கும் என்பதை நமக்கு இதன் மூலம் சொல்லித் தருகிறார்கள். அல் வாக்கியா 8-9 சூரத்துல் வாக்கியாவில் 8வது ஆயத்தாவும் 9வது ஆயத்தாவும் இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இப்ப இந்த ஆயத்தை முசன்னிஃப் அவர்களுக்கு கொண்டு வர காரணமும் மேலும் சொல்லப்பட்ட அதே காரணம். வலதுபுறத்தில் ஏடு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் ரொம்பவும் சிறப்புக்குரிய நன்மைக்கு சொந்தக்காரர்களாக ஆகிறார்கள். அதுவே இடதுபுறத்தில் கொடுக்கப்பட்டவர்கள் வேதனைக்கு சொந்தக்காரர்களாக, நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் ஆகிறார்கள் என்ற ஒரு விஷயம். அதாவது வலதுபுறத்தை அல்லாஹ் இங்கும் சிறப்புப்படுத்தி காட்டுகிறான். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க, 1வது ஹதீஸ், இன்னும் 721வது ஹதீஸ். வான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. காலத், அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், யுஅஜிபுஹு, விருப்பம் கொள்ளக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள், அத்தயம்முனு ஃபீ ஷஅனிஹி குல்லிஹி, தன்னுடைய எல்லா காரியத்திலேயும் வலதுபுறத்தை அவர்கள் விருப்பம் கொள்ளக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காரியத்தை செஞ்சாலும் சரிதான், அவர்கள் என்ன வேலையை செஞ்சாலும் சரிதான். அதாவது இந்த இடத்துல கண்ணியமான வேலைகளை சொல்லப்படுது. அப்ப கண்ணியமான வேலைகள் என்று எதெல்லாம் இருக்குதோ அந்த கண்ணியமான வேலைகள் எதை செய்தாலும் சரிதான், அவர்கள் வலதுபுறத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். வலது கையால் தான் ஒரு விஷயத்தை கொடுப்பார்கள், கையால் தான் ஒரு விஷயத்தை தொடுவார்கள், வலது காலால் தான் தன்னுடைய செருப்பை போடுவார்கள் என்பதையெல்லாம் சொல்கிறார்கள்.
சொல்றாங்க பாருங்க, அவர்களை தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளும் விஷயங்களிலும் அவர்கள் வலதுபுறத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுத்தப்படுத்திக் கொள்ளும் விஷயம்னா தப்பா வழங்கிடக்கூடாது. நஜிஸை சுத்தப்படுத்துதல், தன்னுடைய அந்த மலஜலத்தை கழுவுதல், அந்த சுத்தம் கிடையாது. இந்த சுத்தம் என்பது அந்த தன்னுடைய ஜனாபத்திலிருந்து நீங்கக்கூடிய குளிப்பு, அதை எடுத்துக்கொள்ளலாம். குளிப்பு கடமையான அந்த குளிப்பு, அதையும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது தொழுகைக்காகவோ இல்ல மற்ற வேலைக்காகவோ செய்யக்கூடிய தன்னை படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உது செய்தல், அதுவும் இந்த தொகுதியில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப அது போன்ற ஒரு சுத்தத்தை தான் இங்க குறிக்குது. மற்றபடி நஜிஸிற்கான சுத்தம் இதில் அடங்காது என்பதை சொல்லித் தருகிறார்கள். அப்ப அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த சமயத்திலும் அவர்கள் வலதுபுறத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலைமுடிகளை சீவிக்கொள்ளும் விஷயத்திலேயும் அவர்கள் வலதுபுறத்தை முற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் தன்னுடைய அந்த செருப்புகளை, காலணிகளை அவர்கள் அணியும் விஷயத்திலேயும் அவர்கள் வலதுபுறத்தை முற்படுத்துவதை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்ப தலை சீவினாலும் சரி வலதுபுறத்தை தான் முதல்ல செய்வாங்க. செருப்பை அணிந்தாலும் சரி வலதுபுறத்தில் தான் தன்னுடைய காலணிகளை அணிவார்கள். இப்படி எல்லா விதத்திலேயும் வலதுபுறத்தை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுத்து சொல்லும் பொழுது அவர்கள் வலதைதான் வலதைதான் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக, பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொல்லித் தருகிறார்கள். இந்த பாடமும் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய பாடம் தானே. அப்ப இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இருக்கு. அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 722வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ்? வான்ஹா. இந்த ஹாவுடைய மீறி இதற்கு முந்தைய ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சென்று சேருகிறது. அப்ப இந்த ஹதீஸும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. காலத் அவர்கள் சொன்னார்கள், கானத் யது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் யும்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலதுகரம் என்பது ஆகியிருந்தது. அவருடைய வலதுகரமாக இருக்குமா, லிதுஹூரிஹி தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கும், வதுஆமிஹி தன்னுடைய உணவுகளை சாப்பிட்டுக் கொள்வதற்கும் அந்த கை என்பது ஆகியிருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. மேல சொல்லப்பட்ட அதே தஹூர் தான் இங்கே வந்திருக்குது. அசுத்தத்தை நீக்கக்கூடிய, நஜிஸை நீக்கக்கூடிய அந்த சுத்தம் கிடையாது. உது செய்து கொள்வது, குளிப்பு அந்த குளிக்கும் என்ற அந்த சுத்தத்தை சேரக்கூடிய சுத்தம் தான் இது. அப்ப அப்படி தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளும் அந்த சுத்தத்திற்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உணவை அருந்திக் கொள்ளக்கூடிய, சாப்பிட்டுக் கொள்ளக்கூடிய அந்த துஆமை, அதுக்கும் அவர்களுடைய கை ஆகிருந்தது, வலது கைதான் ஆகிருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, வகானத் அல் யுஸ்ரா. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடது கை என்பது ஆகிருந்தது லிஹலாஹி தன்னுடைய அந்த மலம் ஜலம் கழிக்கும் அந்த விஷயத்திற்காக வேண்டி அது ஆகிருந்தது. மலம் ஜலம் கழிக்கும் பொழுது அதை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்திற்கு பயன்படுத்தக்கூடியதுதான் அவருடைய இடது கை ஆகிருந்தது. மற்றபடி சுத்தமான காரியத்தை அதில் செய்ய மாட்டார்கள். அசுத்தமான காரியத்தில் தான் அந்த இடது கையை ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்றாங்க. இன்னும் ஒன்றிலாக இருந்தது, எத்தகைய ஒன்று காணமின் அதா, அசுத்தமானதிலிருந்தும் ஆகிருக்குமே அத்தகைய ஒன்றில், அத்தகைய விஷயத்திற்கும் அந்த இடது கை தான் ஆகிருந்தது. அப்ப அதான் சொன்னா இடையூறு தரக்கூடியது, அசுத்தமானது, நஜிஸானது, அருவருப்பானது, இப்படிப்பட்ட அர்த்தத்திற்கு வரும். இப்ப அருவருப்பான அசுத்தமான எல்லா விஷயம், அதுல அப்படி என்னென்ன விஷயம் ஆகிருக்குமோ அந்த எல்லா காரியத்திற்கும் தன்னுடைய இடது கையை தான் அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பாருங்க, ஹதீஸுன் ஸஹீஹுன், இந்த ஹதீஸானது ஸஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது. இன்னும் ரவாஹு அபூ தாவூத், இன்னும் இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். வகைருஹு, இன்னும் அந்த அவர்கள் அல்லாதவர்களும் அறிவித்தார்கள். பிஸ்னாதின் ஸஹீஹின், ஸஹீஹான சனதுகளை கொண்டு. மற்ற அவர்கள் அபூ தாவூத் அல்லாத மற்ற இமாம் பெருமக்களும் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸானதும் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம், இங்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கை என்பது அது சுத்தத்திற்காக வேண்டி பயன்படும், இடது கை என்பதுதான் அசுத்தத்திற்காக பயன்படும் என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸ், இன்னும் 723வது ஹதீஸ். وعن أم عطية رضي الله عنها, உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது.
அவர்கள் சொல்றாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் قال لهن في غسل ابنته زينب رضي الله عنها. زينب رضي الله عنها அன்னவர்கள் தன்னுடைய மகளான ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குளிப்பாட்டும், அவர்களை குளிப்பாட்டும் அந்த கூட்டத்தில் இருக்கும் பெண்மணிகளிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய மகளான ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்னதாகவே வஃபாத் ஆகிவிட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள். அப்ப அவங்க மௌத்தாகக்கூடிய சமயத்துல அவருடைய ஜனாசாவை யார் குளிப்பாட்டுவா? பெண்மணிகள் தான் குளிப்பாட்டுவாங்க. அப்ப அந்த பெண்மணிகள்ல ஒருத்தவங்களாக உம்மு ஆத்தியா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான உம்மு ஆத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களும் ஆகியிருந்தார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்களாம் குளிப்பாட்டி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அதைத்தான் சொல்றாங்க, தன்னுடைய மகளான ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குளிப்பாட்டும் அந்த விஷயத்தில் அந்த கூட்டத்தில் ஆக இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களாம். என்ன சொன்னாங்கன்னா, இப்தஅன பிமயாமினிஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இடதுபுறங்களில் இருந்து நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள். வமவாதிஇல் உதூஇ மின்ஹா, இன்னும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து அவர்களுடைய அந்த உதுவினுடைய அந்த புறங்கள், உதுவினுடைய அந்த இடங்கள், அதாவது அந்த உடல் உறுப்புகள், அந்த உதுவினுடைய அந்த உறுப்புகள் இருக்குமா இல்லையா, அந்த புறத்திலிருந்தும் நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வலதுபுறத்திலிருந்து நீங்க ஆரம்பிங்க, அவர்கள் உது செய்யக்கூடிய பாகங்கள் இருக்குமா இல்லையா, அந்த பாகங்களில் இருந்தும் நீங்கள் ஆரம்பிங்க. முதல்ல வலது கையை கழுவுங்க, இடது காலை கழுவுங்க, வலதுபுறத்தை எல்லாம் முதல்ல கழுவி விட்டு பின்பு இடதுபுறத்தை கழுவுங்க. பின்பு அவர்கள் உது செய்யக்கூடிய பாகங்கள் என்ன? முகம் இருக்கின்றது, தலை இருக்கின்றது, காது இருக்கின்றது, கால் இருக்கின்றது, கை இருக்கின்றது. அப்ப இது போன்ற பகுதிகளை முதலாவதாக கழுவிவிட்டு மற்ற உறுப்புகளை நீங்கள் கழுவுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குளிப்பாட்டக்கூடிய அந்த பெண்மணிகளிடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தியினை உம்மு ஆத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்ப இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்ன? இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குளிப்பாட்டக்கூடிய பெண்களிடத்துல ஒரு ஜனாசாவை கூட வலதுபுறத்துல இருந்தா நீங்க ஆரம்பிக்கணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். அப்ப வலதுபுறத்தை முற்படுத்துதல் என்பது இஸ்லாத்தில் எந்த அளவிற்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதனால்தான் இந்த கருத்து வருவதன் காரணமாக தான் முஸன்னிஃப் அவர்கள் இந்த ஹதீஸினை இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 4வது ஹதீஸ், இன்னும் 724வது ஹதீஸ். வான் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் قال அவர்கள் சொன்னார்கள், இதன் தஅல அஹதுக்கும், உங்களில் ஒருவர் செருப்பை அணிந்து கொண்டால், காலணியை அணிந்தால், ஃபல்யப்தஅ பில் ஜும்னா, வலதுபுறத்தை கொண்டும் அவர் துவங்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களில் ஒருவர் நீங்க செருப்பு போடுறீங்கன்னு சொன்னா, உங்களுடைய காலணிகளை நீங்கள் அணியக்கூடிய சமயத்தில் அணிந்தால் நீங்கள் வலது காலை முதலாவதாக அணிந்து கொள்ளுங்கள், வலதுபுறத்தை கொண்டு நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக வைதா நஸஅ, இன்னும் உங்களில் ஒருவர் கலற்றினால், அந்த காலணிகளை கலற்றினால், ஃபல்யப்தஅ பிஷ்ஷிமாலி, நீங்கள் இடதுபுறத்தை கொண்டு நீங்கள் அதை ஆரம்பம் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப செருப்பை போடும் பொழுது, காலணியை போடும் பொழுது நீங்கள் வலதுபுறத்துல போடுங்க, வலது காலால முதல்ல போடுங்க. எடுக்கும் பொழுது இடது காலால் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அதை கலற்றிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, லிதகுனில் ஜும்னா, வலதுபுறம் என்பது ஆகட்டும், அவ்வலஹுமா துன்அலு, அணிவிக்கப்படக்கூடிய எல்லா காரியத்திலேயும் அந்த அந்த இரண்டு காரியத்திலேயும் முதன்மையானதாக அது ஆகட்டும். அந்த இரண்டு புறம் இருக்குமா இல்லையா, வலதுபுறம் இடதுபுறம், அந்த இரண்டு புறத்திலேயும் முதலாவதாக ஆரம்பமாக அந்த வலதுபுறம் என்பது அமையட்டும், அதை கொண்டு நீங்கள் அணிவிக்கப்படுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக வஆகிரஹுமா துன்ஸஉ, இன்னும் கலற்றப்படக்கூடிய எல்லா விஷயத்திலேயும் அந்த இரண்டு புறத்திலேயும் இடதுபுறத்தை நீங்கள் இறுதியானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆகட்டும் என்று சொன்னார்கள். அப்போ முதலாவதாக என்னது? வலதுபுறம் என்பது ஆக வேண்டும் தொடங்கும் போது, ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது. அடுத்தபடியாக தான் இடதுபுறம் என்பது இறுதியானதாக ஆகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது.
பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம், அதுவும் இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதுபுறத்தை தான் முற்படுத்த சொன்னார்கள். வலதுபுறத்தை கொண்டே நீங்க ஆரம்பிங்க. செப்பலை போடணும்னு சொன்னா நீங்க வலதுபுறத்தால நீங்க போடுங்க. வலது காலை முதலாவதாக விட்டு போடுங்க. அடுத்தபடியா இடதுபுறத்தை நீங்க முற்படுத்திக் கொள்ளுங்கள். வலதுபுறம் என்பது எப்பொழுதும் முதன்மையானதாக இருக்கட்டும், பின்பு தாமதமானதாக, இறுதியானதாக இடதுபுறம் என்பது இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 5வது ஹதீஸ், 725வது ஹதீஸ். وعن حفصة رضي الله عنها, سيدنا حفصة رضي الله عنها அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அவர்களாக இருந்தார்கள், யஜஅலு யமீனஹு தன்னுடைய வலதுபுறத்தை அவர்கள் ஆக்கிக் கொண்டவர்களாக ஆகியிருந்தார்கள், லிதுஆமிஹி தன்னுடைய உணவிற்காக வேண்டியும், வஷராபிஹி தன்னுடைய பானங்களுக்காக வேண்டியும், வசியாபிஹி தன்னுடைய ஆடைகளுக்காக வேண்டியும் தன்னுடைய வலதுகரத்தை அவர்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் என்று ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். யார் அவங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலதுகரத்தை அவர்கள் தன்னுடைய உணவு சாப்பிடுவதற்காக ஆக்கிக் கொள்வார்கள். தன்னுடைய பானம் அணிந்து கொள்வதற்காக, பால் குடிச்சாலும் சரி, டீ குடிச்சாலும் சரி, தண்ணீரை அருந்தினாலும் சரி, அவர்கள் கை கொண்டு தன்னுடைய வலதுகரத்தை கொண்டு அருந்துவார்கள். அடுத்து சியாபிஹி தன்னுடைய ஆடை அணியும் பொழுதும் கூட அவர்கள் வலதுபுறத்தை தான் முற்படுத்தி அதில் தான் அவர்கள் அமையக்கூடியவர்களாக, அதில் தான் அவர்கள் முற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நமக்கு சொல்லித்தராங்க. இன்னும் அடுத்தபடியாக இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். யஸாரஹு தன்னுடைய இடதுகரத்தை அவர்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். லிமா சிவா தாலிக, இந்த தாலிக்கவுடைய மீது இந்த 3 காரியம், இந்த 3 காரியம் அல்லாத விஷயங்களில், அல்லாத விஷயத்திற்காக வேண்டி தன்னுடைய இடதுகரத்தை அவர்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப சாப்பிடுறதுக்கு, குடிக்கிறதுக்கு, ஆடை அணிவதை தவிர மற்ற எல்லா காரியமும் அதில் கட்டுப்படுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. சில காரியங்கள் கட்டுப்படும். அசுத்தமான காரியங்கள், மலம் ஜலம் கழிக்கக்கூடிய காரியங்கள், செருப்பை கலற்றக்கூடிய காரியங்கள், அப்போ இது போன்ற விஷயம், இஸ்தின்ஜா அதாவது அந்த நஜஸ், அந்த மலஞ்சலத்தை கழுவக்கூடிய அந்த சமயம், இது போன்ற விஷயத்தில் எல்லாம் அந்த தன்னுடைய இடது கரத்தை தான் அவர்கள் முற்படுத்திக் கொள்வார்கள், அதை தான் அவர்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹு அபூ தாவூத் வ திர்மிதியு வ கைருஹு, இன்னும் இந்த ஹதீஸினை அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும், திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும், இன்னும் அவர்கள் இருவரும் அல்லாத மற்றவர்களும் இந்த ஹதீஸினை அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்ன? இங்கும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவது, குடிப்பது, ஆடை அணிவது என்ற சுத்தமான காரியங்களுக்கு தன்னுடைய வலதுகரத்தை அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள், அசுத்தமான காரியங்களுக்கு தான் இடதுகரத்தை அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? அப்ப இதன் மூலமாக தெரியக்கூடிய கருத்தும் அதேதான். வலதுகரம் என்பது எப்பொழுதும் சிறப்புக்குரிய காரியம், சிறப்புக்குரிய கைதான். வலதுபுறம் என்பது எப்பொழுதும் சிறப்புக்குரிய ஒரு புறம் தான். அப்ப அதனால்தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த பாடத்துல இந்த முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 2 ஆயத்துகளுக்கான அர்த்தத்தையும், இந்த 1வது ஹதீஸ், 2வது ஹதீஸ், 3வது ஹதீஸ், 4வது ஹதீஸ், 5வது ஹதீஸ் என்ற இந்த அனைத்து ஹதீஸ்களுடைய தர்ஜுமாக்கள், அதனுடைய விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் மற்ற எல்லா விஷயத்தையும் பற்றி முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் படித்த அனைத்து காரியத்தையும் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 6வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.